ஏக்கர் எடுப்பதற்கு கண்டிப்பாக அதை அனுமதிக்க கூடாது. அதை தமிழக அரசாங்கம் வலியுறுத்த வேண்டும். நான் ஒன்னே ஒண்ணு மட்டும் கேட்டுக்கிறேன். என்எல்சி நிறுவனம் யாருடைய நிறுவனம்? அது ஒரு மத்திய அரசாங்கத்தோட நிறுவனம். நாங்க 3 மாதத்துல அந்த என்எல்சி வரல. இது பல ஆண்டுகளாக இருக்கக்கூடிய ஒரு நீடிக்கக்கூடிய ஒரு பிரச்சனை. இன்னைக்கு கூட்டணியில யார் இருக்காங்க? அவங்களுமே அங்க மேல பேசி நம்ம தமிழ்நாட்டுக்கான பிரச்சனைகளை சால்வ் பண்ணி தரலாம். அதாவது இந்த போன்ல ரீல்ஸ் போட்டுட்டு இருந்தவங்கள நம்ம ஓட்டு போட்டு சட்டமன்றத்தில் அமர வைத்து அமைச்சர் என்கிற மாபெரும் பொறுப்பை கொடுத்தால் இப்படிதான் பொறுப்பற்றவர்கள் போல் விமர்சிப்பார்களா, அறிவற்றவர் போல் கேள்விகளை முன்வைப்பார்களா என்கிற ஒரு சந்தேகம் நமக்கு எழுகிறது. என்எல்சி நிறுவனம் என்பது மத்திய அரசாங்கத்தின் கட்டமைப்புகளுக்கு உட்பட்டது. சரிங்களா? அது மத்திய அரசினுடைய நிறுவனமே கிடையாது. அது இன்னும் சொல்ல போனா என்எல்சி நிர்வாகம் என்பது ஒரு மாநிலத்திற்குட்பட்டு இருக்கக்கூடிய விவசாய மக்களினுடைய நிலங்களை கையகப்படுத்த வேண்டும் என்று நினைத்தால் நேரடியாக வர முடியாது. மாறாக தமிழக அரசு கிட்ட அவங்க ஒரு ஆர்டர் போடுவாங்க. அந்த ஆர்டரின் அடிப்படையில் தமிழக அரசு தான் நிலங்களை கையகப்படுத்தி மத்திய அரசிற்கு கொடுக்கும். இதுதான் நடக்குது. இது கூட தெரியாம எப்படி நீங்க போயிட்டு அந்த சீட்ல உட்கார்ந்துருக்கீங்க? கடந்த ஆட்சியில திமுகவினுடைய அரசு மக்களினுடைய நிலங்களை கையகப்படுத்தி மத்திய அரசாங்கத்திடம் ஒப்படைக்கக்கூடிய அந்த சூழலில் மாபெரும் போராட்டம் நூற்றுக்கணக்கான பாட்டாளி மக்கள் கட்சியினர் வழக்கு வாங்கினார்கள். திரு அன்புமணி ராமதாஸ் அவர்கள் கைது செய்யப்பட்டார். வஜ்ரா வாகனங்கள் முதல் அந்த ஆன்டி போர்ஸ் எல்லாமே அந்த போராட்டத்தை திசை திருப்ப முயற்சி செய்தார்கள். இருப்பினும் கூட எங்களுடைய நோக்கம் ஒன்றுதான், இந்த நிலத்தை கையகப்படுத்த விடமாட்டோம் என்று தீர்க்கமாக நின்று அந்த மக்களுக்கான அந்த மண்ணுக்கான உரிமையை நிலைநாட்டி நிலம் எடுப்பதை தடுத்து நிறுத்தினார்கள். அப்ப எங்க கைதானாங்களே எதுக்காக ஆனாங்க? போராட்டம் பண்ணாங்களே எதுக்காக ஆனாங்க? எதுக்கு பண்ணாங்க? சொல்லுங்க அமைச்சரே. உங்கள்கிட்ட கேட்கிறாங்க, எங்க 60,000 ஏக்கர் நிலத்தை மீண்டும் கையகப்படுத்துவதற்கான முயற்சிகளை என்எல்சி நிர்வாகம் எடுத்துக்கொண்டிருக்கிறது. நீங்கள் தடுத்து நிறுத்த வேண்டும் என்று சொன்னால் நீங்க என்ன சொல்லணும்? நிச்சயமாக நாம அதை தடுத்து நிறுத்தணும்னு சொல்லணும். நீங்க கூட்டணி வச்சிருக்கிறீங்களே, நீங்க போய் பேச வேண்டானே. அப்புறம் என்ன ஹேருக்கு நீங்க வந்திருக்கிறீங்க? ஆட்சிக்கு என்ன ஹேருக்கு வந்திருக்கிறீங்க? நீங்க தேவையே இல்லையே. இதை போய் நீங்க என்எல்சியில அந்த நிர்வாகத்திற்கு முன்பாக நின்று மக்கள் போராட்டம் பண்ணக்கூடிய நேரத்தில் சொல்லிட்டு வாங்க. அங்க நிலம் கையகப்படுத்துறதுக்கு ஒரு டிராக்டர் உள்ள இறக்கி அந்த விவசாயம் செய்து இருக்கக்கூடிய நெல்மணிகளை அவன் வெட்டி போட்டானே, உழுதானே, அப்ப போய் சொல்லுங்க. என்ன பண்ணுவாங்கன்னு தெரியாது. நாங்க அப்படிதான் பண்ணுவோம், நீங்க போயிட்டு வேற யார்ட்டே கேளுங்கன்னு சொல்லுங்க. அவர்கள் விவசாயம் செய்வதற்கும் வீட்டை பெருக்குவதற்கும் என்னென்ன வைத்திருப்பார்களோ அதையெல்லாம் வைத்து உங்களுக்கு ஆராதனை செய்து கொண்டு அனுப்புவார்கள். உங்களுக்கு கொடுத்திருக்கக்கூடிய அந்த பொறுப்பை உணர்ந்து செயல்படுங்க. சௌமியா அன்புமணி அவர்கள் சொல்லுகின்ற அந்த கருத்தை ஏத்துக்கிட்டு உள்வாங்கிட்டு பேச தெரிஞ்சா பேசுங்க. இல்லை என்று சொன்னால் அப்படியே அமைதியா உட்கார்ந்துருங்க. நீங்க போராட்டம் செய்யக்கூடிய மக்களுக்கு ஆதரவா நிற்கணும். நாங்க போயிட்டு மத்திய அரசாங்கத்தில் பேசணும் உங்களுக்கு தெரியுமா? எத்தனை முறை கடிதம் எதிர்க்கணும் உங்களுக்கு தெரியுமா? எப்பேற்பட்ட போராட்டத்தை நடத்துக்கணும் உங்களுக்கு தெரியுமா? ஒரு இதுவும் தெரியறது கிடையாது. உட்காந்துட்டு வியாக்காலம் பேசுறது. இன்னைக்கும் சரி, என்னைக்கும் சரி, விவசாயிகளுக்காகவும் என்எல்சி மக்களுக்காகவும் எல்லா தருணத்திலும் பாமக உடன் இருக்கும்.